நான் ரவடிகள்லாம் ஆறா இருந்தாங்க. நம்பியார் இருந்தாரு, வீரப்பன் இருந்தான், அசோகன் இருந்தான், சாண்டவர் சின்னப்பா தேவர் இருந்தாரு, ஜஸ்டின் இருந்தார். இவங்கெல்லாம் வில்லனுகளா நடிச்சிட்டு இருந்தாங்க, படத்திலையும் காட்டிட்டு இருந்தான். இப்ப எல்லா நாடகத்திலையுமே பொம்பளைக்கு தான் வில்லி, வில்லனே இல்லை. பூரா பொம்பளை நாடகத்தில் பாருங்க, எல்லா பெண்களைத்தான் ரவுடிகளாக காட்டுகிறான். இந்த பெண்களுடைய கலாச்சாரத்தை சீரழிப்பதற்கான இப்படி ஒரு நாடகத்தை எடுப்பதை அனுமதிக்கலாமா? 4 பெண்கள் சொக்கம்பூர்ல வந்துட்டு இருக்கும் போது அந்த காய் வச்சு வித்துட்டு இருப்பாங்க பாருங்க, அங்க நின்று பேசிட்டு இருந்தாங்க. சிதம்பரம் பாவை என்னதான் பண்ணுவார் பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாரு சிதம்பரம். இவர் எப்படித்தான் கரையேறுவார்னே தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. நானு நிதி மந்திரி சிதம்பரத்தை பத்தி காய் வாங்குற பொம்பளை பேசுதேன்னு ஓட்டு நிறுத்தி, அக்கா நிதி மந்திரி பட்ஜெட் வச்சாரே சிதம்பரம், அதை பத்தி பேசுறீங்களான்னு கேட்டேன். அந்த அம்மா மேலங்கிலே என்னை முறைச்சு பார்த்துட்டு சொல்லுது, நிதி மந்திரியா போயாந்தல்ல, மெட்டி ஒரு சிதம்பரம் 5 பிள்ளை பெத்துட்டு 3 கல்யாணம் மூச்சிட்டு 2 மூக்க முடியாம படாத பாடு வர்றாங்க, அதைத்தான் பேசிட்டு இருக்கிறோங்கிறாங்க. ஆக இப்படி நாடகங்கள் ஒரு பக்கம் சீரழித்துக் கொண்டிருக்குது. பாடல்கள் அதை விட இளைஞர்களை இன்றைக்கு சின்னாபினமாக்கிட்டு இருக்கிறான் பாட்டு மூலமா. அது எந்த நடிகரை பற்றியும் நான் குறை சொல்லவில்லை. ஒரு காலத்தில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேச பாடல்கள் என்பது இன்றைக்கும் கேட்கக்கூடிய அளவுக்கான பாடல்களாக இருந்தது. அன்னைக்கு காதலிக்கிற பாட்டு பாடல யாருமே. மிகப்பெரிய குட்டையை காட்டி அந்த 400 அடிக்கு அந்த பக்கம் ஜெமினி கணேசனும், இந்த பக்கம் 400 அடிக்கு இந்த பக்கமும் சரோஜா தேவி நின்று பாட்டு பாடலையா காதல் பாட்டு. நிலாவை காட்டி தான் பாட்டு எழுதுனா. அந்த நிலாவை தண்ணீரை காட்டி ஆணும் பெண்ணும் தொட்டுக்காம என்னருமை காதலியே வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவேன்னு காதல் பாட்டு அன்னைக்கு எழுதுனா. இன்னைக்கும் கேட்கலாம். ஆனா இப்ப அப்படியா காதல் பாட்டு எழுதுனா? காத்து போக முடியாத கவுத்து கட்டல 2 பேர் படுத்துட்டு அந்த நிலாவத்தை நான் கையில ஒடிச்ச என் ராசாவுக்காக எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன், கண்ண மூணு நான் காட்டுறேன், கண்ண மூணா அவங்கள பார்த்துட்டு போயிடுவான், இவன் எங்க பாக்குறது? இப்படியா ஒரு கவிஞன் பாட்டு எழுதுறது? இந்த சமுதாயத்தை சீர்தூக்கி பார்க்கிற பாடல்களை எழுத வேண்டாமா? இன்னொரு கல்யாண வீட்டுக்கு வரவேற்பு போனேன். போகிற போது ஒரு பையன் வரவேற்பு டேபிள் கட்ட டேபிள் செல்லுல பாட்டு வச்சிருந்தான். வரவேற்கிற கல்யாண வரவேற்பு வீட்டுல என்ன பாட்டுன்னு பார்த்தா, அண்டங்காக்கா கொண்டக்காரி ரெண்டக்க. ஏப்பா கல்யாண வரவேற்பு கட்ட இப்படி பாட்டு வச்சிருக்கேன் சாமி, ஆஃப் பண்ணுன்னு சொன்னா இது என்னன்னா பக்தி பாட்டுனாங்கிறான். பக்தி பாட்டா என்னையா சொல்றேன்னா, ஆமாண்ணா அண்டம்னா என்ன உலகம், கொண்டைனா என்ன மதுரை மீனாட்சி கொண்டை, உலகை காக்கும் மீனாட்சி என்ன பாட்டுங்கிறான். அவன் எழுதுனவனுக்கே தெரியாது இந்த அர்த்தம். இவன் சொல்றான் இளைஞன். சரி அப்படி சொல்றான்னா சரி அடுத்த வரி வருது ரெண்டக்கன்னு, அது என்னையா அர்த்தம்னு கேட்டா அதுவும் தெரியாது உங்களுக்கு. என் அப்பன் சிவனுக்கு 2 பொண்டாட்டி, சீனிவாசனுக்கு 2 பொண்டாட்டி, முருகனுக்கு 2 பொண்டாட்டி, அதைத்தான் ரெண்டக்கான்னு சொன்னாங்கிறான். இப்படியான இளைஞர்களை சீரழிக்கிற அந்த கலாச்சாரம் என்பது இன்னைக்கு சினிமா மூலமா வந்துட்டு இருக்குது, நாடகத்து மூலமா வந்துட்டு இருக்குது. ஆனால் இத்தனைக்கு மத்தியில ஒரு பக்கம் மதுபானம், போதை வஸ்து, சீரழிவு பாடல்கள், நாடகங்கள், இத்தனைக்கும் தாண்டி இந்த நாட்டில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, போராடிய சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கும் அதற்கு எதிர்க்கமே அடிமையாகாமல் இளைஞனாக வாழ்ந்து இந்த தேசத்தை காப்போம் என்று லட்ச இளைஞர்களும் பெண்களும் இந்த தேசத்திலே கட்டுப்பாடோடு இருந்து கொண்டிருக்கிறார்களே, அதைத்தான் இந்த பொங்கல் விழாவிலே அவர்களை பாராட்டுகிற விதத்தில் இது போன்ற விளையாட்டு விழாக்கள், இது போன்ற கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள், எழுத்து போட்டிகள், மாறுவேட போட்டிகள் என்று பலதரப்பட்டமான விளையாட்டுகளை ஒரு சேர நடத்தி இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் ஒற்றுமையோடு இருப்பதற்கு, இளைஞர்கள் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையோடு நம்மளுடைய ஊரினுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்க, தமிழ்நாட்டிலே தலை சிறந்த மாநிலங்களிலே இந்தியாவில் இருக்கிறது போது மாதிரி நம்மளுடைய தெலுங்கு வலயம் பகுதியிலும் ஒற்றுமையாக இருந்து எந்த விதமான கருத்து வேறுபாடுகள் 1000 இருந்தாலும்
சண்டை சச்சரவு இல்லாமல் ஒரு பண்பாட்டோடு பழகக்கூடிய நேசத்தோடும் உறவோடும் அரசியல் கருத்து வேறுபாடுகள் பலது இருந்தாலும் கூட நம்மளுடைய ஊருடைய கௌரவத்தை பாதுகாக்க, ஒற்றுமையை பாதுகாக்க, கட்டுப்பாட்டை பாதுகாக்க ஒரு தாய் பிள்ளைகளைப் போல நாம் அனைவரும் தொடர்ந்து வாழ்வோம். வருகிற பொங்கலும் நல்ல பொங்கலாக, விடுகிற பொங்கலும் நல்ல பொங்கலாக, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கிற பொங்கலாக, வேலை வாய்ப்பு கிடைக்கிற பொங்கலாக, வருமானம் கிடைக்கிற பொங்கலாக, சமுதாய ஒற்றுமை மேலோங்குகிற பொங்கலாக அனைவருக்கும் அமையட்டும். இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிற, அதற்கு உதவி செய்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த உளமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி தொடர்ந்து இது போன்ற நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துங்கள் என வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக பரிசு பொருள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.